இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இது லேஸ் மாடல் நம்ம நைட்டி வந்து எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 3 அளவு தான் சொல்லியிருக்காங்க. சுற்றளவு, உயரம், கை உயரம் இந்த அளவு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி இந்த நைட்டி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டி கிளாத்து 3 மீட்ரு உள்ளது ஒரு நைட்டி கிளாத் எடுத்திருக்கேன். ஒரு நெட்டு வந்து 12 இன்ச்சு 12 இன்ச்சு உயரம், 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு அகலம் உள்ளது 2ஆக மடித்ததை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்றாப்புல லைனிங், அதே அளவுக்கு லைனிங்கு அதுவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓப்பன் பகுதி எதிர் சைடாக இருக்கணும். இப்போ இதே மாதிரி 4ஆக மடிச்சுக்கிறணும். நல்லா சுருக்கு இல்லாமல் ஒன்று போல் நீவி விட்டுக்கலாம். அவங்க செலக்ட் பண்ணி சொன்ன துணி வந்து 3.5 மீட்ரு துணி. ஆனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ தேவைப்படாது. இதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல அவங்க உயரத்தை எடுக்கணும். அவங்க உயரம் வந்து 50 இன்ச்சு. அப்போ அதோட 2 இன்ச்சு கூட்டிக்கிறணும். உயரத்தை விட 2 இன்ச்சு கூட்டிக்கிறணும். அவங்க உயரம் 50. அதை விட நம்ம என்ன செய்யணும், 2 இன்ச்சு கூட்டிக்கிறணும். இந்த 2 இன்ச்சு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மடக்கி அடிக்கிறதுக்கும் அங்கே ஷோல்ட்ரு இணைக்கிறதுக்கும். அப்போ 2 இன்ச்சில் இதே மாதிரி நம்ம ஒரு நேராக கோடு போட்டுக்கலாம். இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். மார்பு சுற்றளவு 38. அப்போ இந்த 38, 40, 42 வரையுமே ஷோல்டரோட அகலம் வந்து நம்ம 7 இன்ச்சு வச்சுக்கிடலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போது இது வந்து அவங்க 38 இன்ச்சு கூட நம்ம ப்ளவுஸ் இதுக்கெல்லாம் தைக்கணும்னா 4 இன்ச்சு கூட்டுவோம். இவங்களுக்கு வந்து நைட்டி இவங்க கொஞ்சம் பிட்டாக தான் போடுவாங்க, ரொம்ப தொலைன்னு போட மாட்டாங்க. அதனால் 4 இன்ச்சு கூட்டிக்கிட்டு உள்ளுக்க வேணால் ஒரு 1 இன்ச்சு மார்பு சுற்றளவை விட ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கிட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு அதை மாதிரி வைக்கணும். அப்போ 43 இன்ச்சு மொத்தம் வருது. அதே மாதிரி இதை விட 2 இன்ச்சு கூட்டினா 52 இன்ச்சு உயரம். கை உயரத்தை விட 1 இன்ச்சு கூட்டினா போதும், 8 இன்ச்சு. இது வந்து கை அகலமும் நான் அவங்களுக்கு 7 இன்ச்சே வைக்க போகிறேன். இந்த 7 இன்ச்சு இருந்தால் நைட்டியில் வந்து அதே அளவே வைக்கிறது வாடிக்கை. அதை மாதிரி நம்ம வச்சுக்கிடலாம். இதுதான் அளவு. நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு வந்து நான் சொல்கிறேன் இல்லை, 42, 44 வரையுமே 7 இன்ச்சு ஷோல்ட்ரு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நம்ம இப்படி 4ஆக மடித்ததில் 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே இது இங்கே ஆம்கோல் இறக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கிறலாம், 7.5 இன்ச்சு. இந்த 7.5 இன்ச்சுக்கிட்ட இங்கேயும் 7 இன்ச்சு இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கிறணும். 7 இதில் ஒரு கோடு போட்டுடலாம். இது வந்து நைட்டிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க. அதனால் 2 இன்ச்சு ஆம்கோல், 2 இன்ச்சு ஆம்கோல் வளைவு. இதை இப்படி நேராக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இப்படி வளைச்சி கொடுத்துரும். இதில் நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கணும். இது வந்து 42 ஃபஸ்ட்டு, 42னா 21. இது 4ஆக போட்டிருக்கோம். அப்போ 10.5 இன்ச்சு வைக்கணும். 10.5 இன்ச்சு வச்சுட்டு திருப்பி 1 இன்ச்சு உள்ளுக்க வந்து அவங்களுக்கு 1 இன்ச்சு நம்ம கிளாத்து விடுறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு 14 இன்ச்சில் நம்ம இந்த அளவு நம்மளாக தான் எடுத்துக்கிறணும். இதை வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, நம்மளாக எடுத்துக்கிறணும். இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு குறைச்சிக்கிடலாம். இப்போ இதில் 10.5 வச்சோமா, இது நைட்டிங்கிறதுனால இப்போ டாப்பு இதுகளுக்குன்னா நம்ம 1 இன்ச்சு வைக்கணும். இது நைட்டிங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிடலாம். அப்போ 10, திருப்பி ஒரு உள்ளுக்க தையலுக்காக 1 இன்ச்.
இது வந்து நம்மளாக தான் எடுக்கணும், அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு 20 இன்ச்சில் கிப் ரவுண்டு, அந்த கிப் ரவுண்டு இதை விட நம்ம என்ன செய்யணும், ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். அப்போ இதில் 10.5 வச்சுருந்தோமா 11.5 12.5 வைக்கணும். திருப்பி ஒரு இன்ச்சு குட்டிக்கலாம். அவ்வளவுதான். இதை நம்ம இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிறலாம். இதை அப்படியே கீழே வரையும் நம்ம கொண்டு வந்துடும். இதில் கீழே வரையும் போகாமல் பாதியில் அப்படியே கொடுத்துடலாம். எது வரையும் நம்மளுக்கு வருதோ அது வரையும் இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கார்னரில் கீழே வந்து என்ன செய்யணும், ஒரு இன்ச்சுக்கு ரொம்ப வேணும், 1 இன்ச்சுக்கு ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன் இங்கனக்குள்ளே. அது எதுக்காகனா நைட்டி தொங்காமல் இருக்கும், அதுக்காக. ரொம்ப கொண்டு வர வேண்டாம், ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே ரவுண்டு கொடுத்துக்கலாம். அடுத்து கழுத்து, அவங்க வந்து ஜிப்பு பைப்பிங் தான் கேட்டிருக்காங்க, அதனால் கழுத்து வந்து 5 இன்ச்சு சரியாக இருக்கும். இது வந்து கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு, அதில் இருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது 2.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பின் கழுத்து வந்து நான் எப்போவுமே வந்து 3 3.5 வச்சிடுறது. இவங்க வந்து கொஞ்சம் ஏற்றி கேட்பாங்க, அதனால் 3 இன்ச்சு வைக்கிறேன். இதுலேயும் ஒரு ரவுண்டு, இதுலேயும் ஒரு ரவுண்டு. இப்போ கட் பண்ணிடலாம். முதல்ல பேக் சைடு இருக்கிறத கட் பண்ணிடுங்க. நகுல அப்படி ஊசியாக வெட்டாமல் கொஞ்சம் வளைவு கொடுத்து வெட்டணும். இப்போ ரெண்டையும் நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். இது கை குடையணும் அப்படி ரொம்ப சுடிதார் கட்டு மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கையை குடஞ்சிக்கிடலாம். இல்லை எனக்கு அப்படியெல்லாம் யோசிக்காதவங்களுக்கு நம்ம இதை எடுக்கணும்னு கூட தேவையில்லை. நைட்டியில் வேணும் எனக்கு சுடி கட்டு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதில் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சி எடுத்துக்கிடலாம். இதுலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி இறக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கலாம், ஷோல்டரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம், ரொம்பலாம் வேண்டாம், ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சு. அடுத்து நம்ம இந்த கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து, நெட்டு கிளாத் வச்சுருக்கோம்ல அதை இப்படி ஒன்று போல் போட்டுட்டு, இது நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம், அதனால் நான் 2 பகுதியாக வெட்டி எடுத்துட்டேன். இல்லைன்னா ஜிப்பு வைக்காததுன்னா நீங்கள் வந்து மடக்கு பகுதியே இருக்கிற மாதிரி எடுக்கணும். இப்போ இதோட உயரம் வந்து 12 இன்ச்சு, உயரம் 12 இன்ச்சு, அகலம் 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதை மாதிரி இப்படி 2 கிளாத்து எடுத்திருக்கேன். இந்த நெட்டு கிளாத்தில் 2 எடுத்திருக்கேன்.
அதே மாதிரி லைனிங்கும் 2 எடுத்திருக்கேன். இப்போ இது 2ஐயும் வச்சு இப்போ கரெக்டாக இப்படி நேராக வச்சுட்டு நம்ம இதில் எடுக்கிறோம். ஒன்று ஓலை வெட்டிக்கிறேன்னா ப்ரெஷர் இருக்குது. நம்ம கழுத்து வச்சுருக்கத அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் வேறு எந்த கலரு அட்ராக்ஷனாக வெறும் கலர் துணியில் கூட இதை மாதிரி மாடல் போடலாம். இதில் இருந்து நான் என்ன செய்கிறேன், இங்கே இருந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஒரு 6 இன்ச்சில் நேராக கோடு. இந்த கழுத்து வரைஞ்சதுலேருந்து 6 இன்ச்சு. அப்போ இங்கிட்ட இருந்து ஒரு 2 இன்ச், 2 இன்ச்சு இது வரையும் இப்படி நேராக கோடு போட்டுக்கலாம்.